கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54:3 இப்படியாய் சொல்லுகிறது: நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்படின்னா நீ வலப்பக்கமாக போனாலும் அங்கே உனக்கு ஒரு பெருக்கம் இருக்கும், இடப்பக்கம் போனாலும் ஒரு பெருக்கம் இருக்கும், முன்னால் போனாலும் பின்னால் போனாலும் ஒரு பெருக்கம், ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடந்த காலங்கள் வலப்பக்கம் போனாலும் ஃபெயிலியர், இடப்பக்கம் போனாலும் ஃபெயிலியர், முன்னால் போனாலும் இடிக்குது, பின்னால் போனாலும் இடிக்குது. இந்த நிலைமை மாறி இன்னைக்கு பிறகு நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் செல்வங்கள் பெருகும், அபிஷேகம் பெருகும், ஊழியம் பெருகும், செல்வாக்கு பெருகும், சம்பளம் பெருகும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பெருகும். நல்ல வீடு வாசலை கட்டி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்த வீடை கொடுக்க போகிறாரு. ஒரு சின்ன இடத்த வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தொழில் வளர்ந்துருச்சு, இப்போ எனக்கு இடம் பத்தலை அப்படின்னீங்கன்னா வலப்பக்கத்தில் ஒரு விரிவாக்கம், இடப்பக்கத்தில் ஒரு விரிவாக்கம். வீடு சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளால் எங்களால் அக்காமடேட் பண்ண முடியலை முழு குடும்பத்தையும். வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் ஒரு விரிவாக்கம். ஊழியம் சின்ன இடத்துல இருக்குது, ஆனால் நிறைய ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இடம் பத்தலை அப்படின்னீங்கன்னா வலப்பக்கம் ஒரு விரிவாக்கம், இடப்பக்கம் ஒரு விரிவாக்கம். விசுவாச கண்களில் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய இந்த வசனத்தின்படி இன்னைக்கு பிறகு ரகபோத்தின் விரிவாக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இனி நீங்கள் குறுகி போவதில்லை, ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தரவனோடு இருந்தார். ஆண்டவர் உங்க கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தி, முன்னேற்றம், தொழிலில், படிப்பில், ஊழியத்தில், வேலை செய்கிற இடத்துல நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட். இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் பிரதர், இன்னும் ப்ரொமோஷன் வரல, இன்னும் இன்க்ரிமெண்ட் வரல, 10 வருஷமாக அதே கேடரில் இருக்கிறேன், அதே சம்பளத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு விரிவாக்கத்தின் நாட்கள் ஆரம்பிக்கிறது. ரகபோத்தின் ஆசீர்வாதங்கள், வாக்குவாதம் இல்லாத விரிவாக்கத்தையும் பெருக்கத்தையும் கர்த்தர் தருவார். மந்தை பெருகுகிறது போல சபையிலே ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சந்ததி ஏழ்கையை கர்த்தர் விரிவாக்குவார். சந்ததி பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை அல்ல, பல பிள்ளைகளை தருவார். அதனால் ஒரே பிள்ளை கேட்டால் ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இன்னும் ஒரு பிள்ளை தான் இருக்குது, 2வது ஒரு பிள்ளைக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருக்கத்தை கட்டளையிடுவார். உன் வியாபார ஸ்தலங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வரும், ஊழியத்தில் நிறைய பிரான்ச்சஸை கர்த்தர் ஓப்பன் பண்ணி தருவார். இனி நீங்கள் கீழடைவதில்லை, மேலடைவீர்கள். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியூரிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பாரதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா வேலையை இழந்து விட்டார், குடும்பத்தில் கடன் பிரச்சனை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வீடும் எங்களை விட்டு போய்விடும் என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் 3 முறை கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு சென்றேன். ஒவ்வொரு முறையும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதை நான் கண்டேன். பிரச்சனைகள் நீங்கினதை பார்த்தேன், சமாதானம் உண்டானதை பார்த்தேன். 3 முறை வந்து ஜெபித்து கொண்டு சென்றதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் எங்களுக்கு இருந்த அந்த 3 லட்சம் கடன் அற்புதமாக அடைக்கப்பட்டு வீட்டையும் மீட்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு வீடு குடுமொழிக்கு போகுது, ஒட்டிட்டாங்க, ஏலத்துக்கு போகுது, நகை ஏலத்துக்கு போகுது, என்னுடைய ஃபேக்ட்ரி ஏலத்துக்கு போகுது, என் வேலை கை நழுவி போகுது. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த வாரம் சனிக்கிழமை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்த அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் சென்னை பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் வச்சு நடக்க போகுது. நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க இப்போவே அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணி
சனிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் இதே மாதிரி சாட்சி எழுதுவீங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாங்க, என்ன கஷ்டமாக இருந்தாலும் வாங்க. நம் ஆண்டவர் கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறவர். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்பரின் பாதத்திற்கு இயேசுப்பா உங்களை விரும்பி வரவேற்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகட்டும். இனி நீ குறுகி போவதில்லை, பெருகுவாய் என்று சொன்னீர். அந்த மொர்தெகாய் அந்த அரண்மனையிலே மேலும் மேலும் பெரியவனானான். மேலும் மேலும் அவனுடைய ஆசீர்வாதமான வேலை ஸ்தலத்தில் பெரிய விரிவாக்கம் வந்ததாம், பெரிய உயர்வு வந்ததாம். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கும் வேலை செய்கிற இடத்துல அப்படியே இன்னைக்கு விட நாளைக்கு ஒரு முன்னேற்றம், நாளையை விட நாளை மறுநாள் ஒரு முன்னேற்றம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து பூமியின் உயர்ந்த பதவியை தக்க வைத்து கொள்ளட்டும். இவங்க தொழில் செய்கிற ஃபீல்டில் கர்த்தர் இவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்ப்பீராக. யாரெல்லாம் என் பிள்ளைகளை எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய கரத்தை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தரித்திரங்கள், பஞ்சங்கள், கடன்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, ஏலத்துக்கு வருகிற ப்ராப்பர்ட்டியை கர்த்தர் தடுத்து நிறுத்தி கடன்களை அடைச்சி அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வீடு வாசலை கட்டி கொடுத்து சமாதானமாய் பிள்ளைகள் குடியிருக்கட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27 இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.